நான் பார்த்து வச்சிருக்கிறப்பா. யாரும் அந்த பொண்ணு யார் தெரியுமா? யாரு? மாமன் மகள் மல்லிகாவை, மாமன் மகள் மல்லிகாவை, மாலை மனோ சொத்தி வைப்பேன், மாலை மனோ சொத்தி வைப்பேன், மாமன் மகள் மல்லிகாவை, மாமன் மகள் மகளே, உன்னுடைய மாமா பொண்ணு அந்த மல்லிகா வேண்டாமா? ஏன் குடும்பத்துக்கு ஆகாது. ஆகாதா? ஒரு நாள் தலையை கட்டவே மாட்டேன். அப்படி சொல்ற? ஒரு பெண் தலை விரித்து போட்டால் முதல் அழித்தது. ஆங்காங்கே பெண்கள் தலையை விரிச்சு போட்டிருக்காங்கம்மா. அதுயா? எனக்கு வேண்டாம் அந்த பிள்ளை. அப்படின்னா இன்னொரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கிறேன். யாரது? அது யார் தெரியுமா? அத்தை மகள் ரத்தினத்தை, அத்தை மகள் ரத்தினத்தை ஆசை மனோ சோட்டி சொல்லே ராட்சசியாள், ராட்சசியாள் எது சொல்வான் பல்லவர்கள், மகனே, உன்னுடைய அத்தை மகள் அந்த ரத்னம். ஆமா வேண்டாமா? வேண்டாமா மகனே? வேண்டாம் வேண்டாம். பெண்களையும் குறை கூறாதடா. வேண்டாமா? அவளுக்கு எப்பவும் மூக்கு வடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படியா? ஆமா, அதனால வேண்டாம். அப்படின்னா நமது ஊர் ஜமீன்தார் மகள் அந்த நேசம். நேசம்? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவள. ரொம்ப பிடிக்குமா மக்கள்? ஆமா, உடனே கட்டி வைங்க. ரொம்ப கலையா இருக்கான பையன். நேசம் எனக்கு அவ்வளவு இஷ்டம். உன் கலருக்கு அவதான். இதுக்கு முன்னாடி அவளை தெரியுமா உனக்கு? ஆமாம்மா, நானும் அவள ஒரே கிளாஸ் தான் படிச்சிருக்கோம். அப்படியா? ஆமா. சரி, இறைக்கிறாள் மாயாரவள். நேசமுற்றாள் என்ற பெண்ணை அவளுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார். சரி, திருமணம் முடித்து பாதாள நாட்டையும் அன்னவருக்கே கிரீடதான் சூட்டி வைத்தாள். பாதாள உலகத்தை எப்படி எப்படி மாற்றுகிறான்? அரக்கன் கையிலே கிடைத்த பாதாள லோகத்தை எப்படி அரசாட்சி செய்து வருகிறான் பாருங்கள். மரியாதை சொல்லும் உலகம் எல்லாம், உலகம் எல்லாம் மரியாதை சொல்லும் பசையுடன் வல்லர்கள், வல்லர்கள் நன்றாய் சொல்லத்துடன் அரசாண்டு வாரா என்ன சொல்லு, எடுத்து சொல்லு. அது வருகிற நாளையிலே, நாளையிலே செய்யாமல் 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 போடு போட்டுக்கிட்டாலும் அந்த கடல் சுழ உலகை ஆண்டான் வெற்றி வெல்லாண்டு வரை இந்த நாளையிலே, நாளையிலே அரசு செய்வதை கேளுமையா, கேளுமையா வாரி என்று சொல்லக்கூடிய கடல் சூழ்ந்த உலகை தன் குடைக்குள் அடக்கி அரசாண்டு வருகிறான். கொஞ்ச நாள்
நல்ல முறையில் ஆண்டு வந்தார். சிறப்பாகவே ஆண்டு வருகிறார். அப்புறம் நாள் போக போக தன்னைத்தானே கடவுள் என்ற மமதை அவனுக்கு தானாகவே ஏற்பட்டு விட்டது. பதவி வரும்போது கொடுங்கோல் ஆட்சி முறைய ஆரம்பித்து விட்டான். சரி, எப்படி எப்படி பாருங்கள், எப்படி வா ஆண்டிகளை கண்டானால் அடைத்திடுவார் திரையேதிலே முனிமகளை கண்டானால் கொடுமை கொள்வோர் செய்திடுவார் மறைக்குமிழே மறைகள் போட்டு மறைகள் போட்டு பதைத்திடுவான் மக்களையோ மக்களையோ கொடுங்கோல் ஆட்சி செய்து வருகிறார். சரி, அரக்கருடைய நாட்டிலே பஞ்சம் அதிகரித்து விட்டது. 12 வருடம் ஒரு நாட்டில் மழை இல்லை. சரி, மழை இல்லையானால் அந்த நாடு எப்படி இருக்கும்? ரொம்ப செழிப்பா இருக்கும். வட்டிக்கு மேல் வரிய போட்டான். சரி சரி, வட்டிக்கு மேல் வட்டி இணைக்கிறார் இந்த சிற்றரசர்கள் எல்லாம். இப்படி இந்த கொடுங்கோல் ஆட்சி முறையும் அரசரின் குடைநிலையில் வாழ்வதை விட கடன் முறையில் வாழக்கூடிய காலகட்டத்தில் சென்று வாழ்ந்து விடலாம். இதெல்லாம் கோழைத்தனம். நாம அவரை 55 தேசத்து ராஜாக்கள் இருக்கின்றோம். ஆமா, அவரோ தனி ஒருவர் இருக்கின்றார். அவரை துரத்தி விட்டு இந்த நாட்டை நாமே ஆள வேண்டும். ஒன்று விட்டால் உண்டு வாழ்வு என்று சொல்லி கிடக்கவே ஆளுக்கு ஒரு ஆயுதத்தை எடுத்து அரக்கனுடைய கோட்டையை சுற்றி விளைகின்றார்கள். சரி சரி, படைதான் எடுத்ததோர் வேளையிலே படைதான் எடுத்ததோர் வேளையிலே